ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே இந்த வராகி அம்மா எதுக்காக காத்திருந்தேன்னா, உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையை, உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்த வருத்தத்தை கொடுத்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் இப்போது அவசரமாக உன்னை தேடி வந்து உனக்கான தீர்வை சொல்ல போகும் இந்த நேரத்தில் நீ எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் நான் சொல்கிறத கேளு. ஏன்னா நான் சொல்கிறது எப்போவுமே உனக்கு நன்மை தரும் விதத்தில் தான் இருக்கும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது சரியானதாக இருக்காது என் செல்லமே. ஏன்னா நீ முன்னேறதையும் நல்ல நிலைமைக்கு வர்றதையும் உன் கூட இருக்கக்கூடிய பல பேர் விரும்பவில்லை. அதனால தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்போ கண்டுபிடிக்க நேரம் இல்லை. யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் தனிமையில் கேட்டு உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டாக்கிக்கோன்னு சொல்ல வந்தேன். உனக்கு இப்போது கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நான் வந்துட்டேன் அல்லவா. இனி எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய உரிமையை நீ எல்லார்கிட்டையும் கேட்டாலும் யாரும் எதையும் உனக்கு கொடுப்பதாக இல்லை. ஆனால் உன் கடமையை நீ சரியாக செய்யணும், உன் பொறுப்புகளை நீ சரியாக செய்யணும்னு உன்கிட்ட வேலை வாங்குறதுக்கு மட்டும் எல்லாம் தயாராக இருக்காங்க. உழைப்பவர்கள் இல்லை என்றால் இங்கு சம்பாதிப்பவர்கள் யாருமே இல்லைன்னு இந்த உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. உழைப்பவர்களுக்கு அவர்கள் வியர்வை காயும் முன்பாகவே ஊதியம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் சொன்னதை மறக்கவில்லை தானே. அவங்கவங்க செஞ்ச வேலைக்கு சம்பாத்தியம் கேட்கறது அவங்களோட உரிமை. அதை சரியாக கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ எப்போவுமே உன்னை சுற்றி உனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு. உழைப்பவர்களை போற்ற வேண்டும். நீயும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு மேலே இருக்கிறவங்களும் உன்னை விட வசதியாக இருக்கவங்களும் உனக்கு உரிய மரியாதையை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீயும் அவர்களைப் போல நடந்துக்கணுன்ற அவசியம் இல்லை தானே. எப்போவுமே அவங்கவங்க சம்பாதிக்கிறது தான் அவங்கவுங்களுக்கு. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லா வசதியாக வாழ்கிறாங்கன்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமையோடு யோசிப்பதை விட அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்க சாப்பாடு, நான் சம்பாதிச்சேன்னா எனக்கு சாப்பாடு, நான் வேலைக்கு போனால் தானே என் வாழ்க்கை முன்னேறும்னு உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை உன் சார்பில் நீ யோசி. அடுத்தவை சம்பாதிக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? அவங்க உனக்கு காசு பணம் கொடுக்க போகிறாங்களா அல்லது கை தூக்கி விட போகிறாங்களா? அடுத்தவரின் பலன், அடுத்தவரின் பொருள், அடுத்தவரின் மனசு, இது எதையுமே உன் கூட நீ பொருத்தி பார்க்காம உன்கிட்ட இருக்கதை திருப்தியாக மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் சரியாக இருக்கும் என் செல்லமே. என்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்காதுன்னு எப்போதுமே ஒன்றை சமமாக நினைக்க பழகு. அதை விட்டுட்டு என்கிட்ட இது இல்லை, அவங்கக்கிட்ட அது இருக்குது, எனக்கு அது கிடைக்கலன்னு உன்னிடம் இல்லாததை நினச்சி ஏங்கக்கூடிய பிள்ளையாக, அடுத்தவர்கள் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கவலைப்படக்கூடிய பிள்ளையாக நீ ஒருபோதும் இருக்காதே என் செல்லமே. உன்னுடைய சூழ்நிலையையும் அதன் விளைவுகளையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மாவுக்கிட்ட விட்டுடு. நீ எப்போதுமே உன்னுடைய அணுகுமுறையையும் செயலையும் சரியாக அமைச்சிக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்து நிச்சயமாக சரி செய்வேன். நான் தான் எல்லாங்கிறது பல சமயங்களில் தலைகணம், சில சமயங்களில் அது தன்னம்பிக்கை. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு, ஆனால் ஒருபோதும் தலகணத்தோடு இருக்கக்கூடாது. நான் சரியாக தான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் உயர்வான வாழ்க்கையை தான் வாழ்கிறேன்னு உன்னை உயர்வாக பெருசாக நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் எல்லாத்தையும் விட நான் செய்கிறது தான் சரி, எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும், எல்லாரையும் விட நான் தான் பெருசுன்னு அந்த தலைக்கணமும் ஆணவமும் அகம்பாவமும் உனக்குள்ள ஏறாமல் நீ பார்த்துக்கோ. மௌனமாகவே எல்லா சமயங்களிலும் இருப்பதை விட நல்ல விஷயங்களை வெளியே சொல்கிறது நல்லது. கெட்ட விஷயங்களை சொல்வதை விட மௌனமாக இருப்பது அதை விட நல்லது என் செல்லமே. நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல விஷயங்களை பேசு. ஆனால் கெட்ட விஷயங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் ஒருபோதும் உன் வாயிலிருந்து விடுவிக்காதே. அதை மனசுக்குள்ளேயே போட்டு மூளையிலேயே அழித்து விடு. யாரோ எழுதிய பதிவுகளில், யாரோ எழுதின கதைகளில், யாரோ எழுதிய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் உனக்கு வெற்றி கிடச்சிடாது. அடுத்தவங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வேலை செஞ்சு
அவங்கவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை வேற, உன்னுடைய போராட்ட களம் வேற, உன்னுடைய சூழ்நிலை வேற. நீ செய்கிற செயலும் நீ செய்கிற சிந்தனையும் உன்னுடைய சம்பாத்தியமும் உன்னுடைய வருமானமும் உன்னுடைய வாழ்க்கை முறையும் தான் உனக்கான உயர்வுகளை கொடுக்க முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீ வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் என் செல்லமே. அவங்க இது செஞ்சாங்க ஜெயிச்சாங்க, இவங்க அதை செஞ்சாங்க நல்லா வாழ்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அடுத்தவங்க செய்கிறத பார்த்து நீ செய்யாமல் நீ புதுசாக அதில் ஏதாவது புது மாற்றத்தை உண்டாக்கி செய்யும்போது தான் உனக்கும் அது வெற்றியை கொடுக்கும். எல்லாரும் செஞ்சதையுமே செஞ்சினா அதுக்கு தான் ஏகப்பட்ட போட்டி இருக்கே, அப்புறம் எப்படி மறுபடியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்? எந்த விஷயத்தையுமே ஆரம்பத்தில் யார் புதுசாக தொடங்குறாங்களோ அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிட்டும். நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு புது பயணத்தை புது விதமான மாற்றங்களோடு செஞ்சினா உனக்கும் மாபெரும் வெற்றி உண்டாகும். பேச்சு வார்த்தைகளோட எப்போவுமே எல்லார் கூடயும் ஒரு நல்ல தொடர்பில் இருக்கணும்னு நினச்சினா தேவைப்படும் போது அளவாக பேசு. அதை விட்டுட்டு அடிக்கடி அவங்கள தொடர்பு கொண்டு தொடர்ந்து பல மணி நேரம் பேசும்போது உனக்கும் அவங்களுக்கும் இடையில பிரச்சனை வரவும் உங்களுடைய தொடர்பு அருந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் தொடர்பில் இரு. ஆனால் அப்பப்போ எப்போவாவது நேரம் கிடைக்கும்போது அளவாக மட்டும் பேச பழகிக்கோ என் செல்லமே. அதிகமாக பேச பேச ஒரு மனிதரிடம் அதிகமாக நெருங்கி போய் போய் அன்பை காட்ட காட்ட அங்கு விலகலும் பிரிவும் பிரச்சனையும் தான் உருவாகும். எப்போவுமே அன்புங்கிறது அளவோட கொஞ்சம் தூரத்தில் இருந்தாதான் அது அதிக மதிப்புள்ளதாக இருக்கும். நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துறியோ அது இன்னும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் கூட நீ மறுபடியும் மறுபடியும் உன் பிரச்சனைகளை பற்றியே அதிகமாக யோசிக்கிற. அதனால் இன்னும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளே வந்து சேருது. இனிமேலாவது பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய தீர்ப்புகளை யோசி. தீர்வுகள் உனக்கு சரியாக அமைவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். நீயும் உன் வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தும்போது என்ன செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், என்ன செஞ்சு வருமானத்தை அதிகம் ஈட்ட முடியும், எது செஞ்சால் இந்த உலகத்தில் தனியாக ஜெயிச்சு சாதிச்சு நிற்க முடியும்னு உன் வாய்ப்புகளை பற்றி நீ பலவாறாக சிந்திக்கும்போது உனக்கான வாய்ப்புகளை நான் உன் கண்களில் காட்டுவேன் என் செல்லமே. நான் சொல்கிறதெல்லாம் தனியாக கேளுன்னு இப்போ சொன்னதின் காரணம் புரிகிறதா? எல்லா விஷயங்களையும் எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டே இருக்காம நீ திட்டம் போட்டதை தனியாக செயல்படுத்து. நீ நினச்சதையும் நீ செய்ய போகிறதையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது நீ செய்கிறத உனக்கு முன்னாடி அவங்க செஞ்சு முன்னுக்கு வந்துடுவாங்க. அதனால் எப்போதும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் முதல்ல அதை நீ முயற்சி செஞ்சு முன்னுக்கு வந்துட்டு அப்புறமாக அதை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளலாம். நீ பேசியதெல்லாம் வார்த்தைகள், நீ பார்த்ததெல்லாம் காட்சிகள், நீ கேட்டதெல்லாம் சத்தங்கள், நீ படித்ததெல்லாம் எழுத்துக்கள். மொத்தத்தில் நீ படித்தது எல்லாமே வீணானது. அனுபவ பாடம் மட்டும்தான் உண்மையானதுங்கிறது முதுமை காலம் வரும்போது தான் உனக்கு புரிய வரும். நீ அது வரைக்கும் படித்த பாடமும் பார்த்த விஷயங்களும் கற்றுக்கிட்ட விஷயங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உனக்கு பயனற்றதாக போய்விடும். எப்போவுமே உன்னுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் உன்னுடைய அறிவும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடிய அற்புத கருவிகளாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அறிவோ புத்திசாலித்தனமோ திறமையோ உனக்கு மனதிடத்தை கொடுக்காது. நீயா எப்போ தைரியத்தோடு இருக்கிறியோ அதுதான் உனக்கு மனதிடத்தை உருவாக்கும். இந்த அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் எல்லாமே நீ முன்னேறதுக்கு ஒரு கருவியாக இருக்குமே தவிர இது மட்டுமே உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து விடாது. நீ எதுக்கும் கலங்காமல் தயங்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்கும்போது தான் இந்த புத்திசாலித்தனமும் சேர்ந்து உனக்கு வெற்றியை கொடுக்கும். மற்றபடி வெறும் அறிவும் புத்திசாலித்தனமும் திறமையும் மட்டும் வெற்றியை கொடுத்துடாது. நீ தைரியத்தோடும் துணிவோடும் கூட எல்லாத்தையும் சமாளிக்கவும் பழகிக்கணுன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எதை நினைக்கக்கூடாது, எதை மறக்கணும்னு நினைக்கிறியோ இந்த உலகம் அதை தான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீயும் அதை கவனமாக தவிர்க்க பழகு. ஒரு விஷயத்தை மறக்க முடியலைன்னா அதை மறக்கணும்னு முயற்சி செய்யாமல் வேறு வேறு விஷயங்களை புதுசாக நினைக்க பழகு. மறக்க வேண்டிய விஷயம் 1000 இருந்தாலும் நினைக்க வேண்டிய விஷயம் 10,000 இருக்கும்போது மற்றதை தானாகவே மறந்துட்டு
நினச்ச விஷயத்தை நல்லபடியாக ஞாபகத்தில் வச்சு இன்னும் முன்னுக்கு வந்துட முடியும். அறிவுரைகள் அடுத்தவங்க சொல்லதான் செய்வாங்க. 1000 பேர் உனக்கு 1000 அறிவுரைகள் சொன்னாலும் அதை ஏற்பதும் ஏற்கப்படாததும் உன் கைகளில் தானே இருக்கு. ஒருத்தன் நல்ல மனிதனாக இருந்து அவன் அறிவுரை சொல்கிறான்னா அதை கேட்டுக்கலாம். அவனே சரியில்லாதவனாக இருந்து ஊருக்கு மட்டுமே உபதேசம் சொல்லக்கூடிய ஆளாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எப்போவுமே உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்ய பழகு. கர்வம் தலைக்கேறி தான் பெருசு தான் எல்லாம்னு நினைக்கிற அறிவாளியாக இருப்பதை விட அன்பு மட்டுமே கொண்ட முட்டாளாக இருப்பது மேலானது. நீ எப்போவுமே உனக்குள்ள ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாதே. அன்போடு பணிவோடு கனிவோடு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஆனால் நீ நினச்சினா எல்லார்கிட்டையும் நல்லபடியாக நடந்து கொள்ள முடியும். நல்ல பேர் வாங்கிறது உன் கைகளில் இல்லை, ஆனால் நல்ல செயல்களை செய்யக்கூடியது உன் கைகளில் தானே இருக்கு. எப்போதும் உன் மனசுக்கு எப்படி தோணினாலும் சரி, எந்த விஷயத்தையும் தவறாக செய்யாமல் சரியாக செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் மனசில் அன்பு இருந்தால் அனைத்தும் சாத்தியம்தான். கடினமான இதயத்தை கூட கரைக்கக்கூடிய அன்பை நான் உனக்கு மழையாக பொழிவிக்கிறேன். எப்போதும் அன்பு கொண்ட மனிதனாக இருக்கக்கூடிய நீ எவ்வளவு கடினமான கோபமுள்ள இதயம் கொண்ட மனிதரையும் உன் அன்பால் கரைக்க முடியுன்ற எண்ணத்தோட முயற்சி செய். அன்போடு இருக்கக்கூடிய நீ பாச உள்ளம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையான நீ நினச்ச காரியங்களில் நிச்சயமாக ஜெயிப்பாயின் செல்லமே. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது யாரையுமே கவலைப்படுத்தாமல் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் மகிழ்ச்சி அடைவது தான். நீ சிரிக்கணுங்கிறதுக்காக, நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக யாரையும் கவலைப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ செய்யாதே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதன் மீது கவனம் செலுத்தணுமே தவிர அடுத்தவனை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ துயரப்படுத்தவோ கூடாது. நீ புன்னகை செய்யும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன் வாழ்க்கை பொன்னான நேரமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன்னை சிரிச்ச முகமாக நான் இருக்க சொல்வதே உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான். நீ எந்த அளவுக்கு சிரித்து சந்தோஷமா உன் வாழ்க்கையை அழகாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல அற்புதமான நல்ல விஷயங்கள் நகலும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றியையும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் கொடுப்பேன்.